Hey guys, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஹேரை வந்து லென்த்தாக வளரணும் அப்படிங்கிறத விட ப்ராப்ளம் இல்லாமல் வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி என் ஹேரை நான் கண்டுக்காமல் விட்டனால அது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள், ஒரு மாதிரி செம்மட்டை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ப்ரெஸ்ஸியாக இருக்குது, சீவிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, புழு வெட்டுன்னு சொல்லுவாங்கங்க, அந்த முடியில் கீழே ரெட்டையாக விட்டுருக்கோம். அந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும், அதோட முடி வளர்றதும் ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு ஹேர் கேர் ரெடி பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு கொழுந்தாக இருக்கிற கருகப்பிள்ளை கொஞ்சமாக பிடுங்கிக்கோங்க. இது கூடவே செம்பருத்தியும் கருகப்பிள்ளை ஹேருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லா ஹேர் கேர் ரொட்டீன்லேயும் இந்த 2 பொருட்கள் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு இயற்கையான முறையிலேருந்து எடுத்துப்போம். இந்த பூ கூடவே இதோட செம்பருத்தி இலைகளையும் நம்ம பறிச்சுக்கலாம். அதுவுமே ஹேருக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த இலைகள் கூடவே நம்ம கொஞ்சம் வேப்பம் கொழுந்து சேர்த்துக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம தலை பெயின் தொல்லையோ இல்லை பொடுகு, இந்த கொப்பளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக வேப்பம் கொழுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். நம்ம அடுத்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக மருதாணி சேர்த்துக்க போகிறோம். மருதாணி எதுக்காகங்க அப்படின்னா, செம்பட்டை விழுகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நம்ம உடம்பு குளிர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல சூடு அதிகமாக ஹேர் ஃபால் மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் ஆகும். கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, மருதாணி வந்து மாதத்தில் 2 வாட்டி வச்சா உடம்பு சூடு எல்லாமே போயிடும் அப்படின்னு. அது உண்மைதாங்க. நீங்கள் மருதாணி இலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறதுனால உடல் சூட்டுனால முடி உதிர்தல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாயிரும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த மருதாணி ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இலைகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இந்த தலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஆலுவேரா ஜெல்லு கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஆலுவேரா இங்கே பக்கத்தில் கிடைக்கல அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கல. அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு இன்னும் குளிர்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம், அரிசி கழுவின தண்ணி. என்னங்க இதெல்லாம் முக்கியமான பொருள் சொல்கிறீங்க? அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். நம்ம ஹேர் ஃபால் அதிகமாகிறத தடுக்கிற முக்கியமான விஷயம்னா அது அரிசி கழுவின தண்ணி. அதில் நிறையவே சத்து இருக்குது. அந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம பாட்டி காலத்தில் முடி உதிர்வை தடுத்து எல்லாருமே நீளமான கூந்தலோடு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, இதுக்கு அந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாக மிக்சியில் போட்டு அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாதிரி. இது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஹேர் ஃபால் ஆகுமா அதெல்லாம் கிடையாதுங்க. இயற்கையான முறை அப்படிங்கிறதுனால நமக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னே நல்லா குளிர்ச்சி கிடைக்கிறத ஃபீல் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம வெளியில் போய் எவ்வளவோ செலவு பண்ணுவோம், அதெல்லாம் வேண்டாம். இது ஒரு தடவை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்து உங்களோட ஹேரில் இருக்க சேஞ்சஸை பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பார்ட்டிஷன் எடுத்து எல்லா பக்கமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.